முக்கிய செய்திகள். HMPV வைரஸ் பரவல் குறித்து அச்சப்பட தேவையில்லை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியுமாறு அரசு அறிவுறுத்தல். இந்தியாவிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம். ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தகவல். டெல்லி வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவில் முறைகேடு. தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாதது ஏன் என முதலமைச்சர் அதிஷி கேள்வி. சொந்த கட்சி எம்பிக்கள் போர்க்கொடி எதிரொலி. பதவி விலகினார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. வணக்கம். வணக்கம். HMPV வைரஸ் பரவல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறியுள்ள தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளது. அண்மை காலமாக சீனாவில் ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் என்ற HMPV வைரஸ் பரவி வருவதால் மக்கள் மருத்துவமனைகளில் குவிந்து வருவதாக செய்திகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சளி, காய்ச்சல், மூச்சு திணறல் போன்ற கரோனாவுக்கான அறிகுறிகளை இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் குழந்தைகள், முதியவர்கள் உட்பட அனைத்து வயதினரையும் பாதிக்கும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் இந்தியாவிலும் HMPV வைரஸ் பாதிப்பு 6 குழந்தைகளுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 2 குழந்தைகளுக்கும், குஜராத்தில் 1 குழந்தைக்கும், கொல்கத்தாவில் 1 குழந்தை, தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் சேலத்தில் தலா 1 குழந்தை என 6 குழந்தைகள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வைரஸ் புதியது அல்ல என்றும் 2001ஆம் ஆண்டு முதலே இந்தியாவில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, இந்த வைரஸ் காற்றின் மூலம், சுவாசத்தின் மூலம் பரவக்கூடியது என்று கூறியுள்ளார். குளிர்காலத்தில்தான் அதிகம் பரவும் என்றும் வசந்த காலத்தின் ஆரம்ப நாட்களிலும் பரவும் என்ற போதிலும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். Joint Monitoring Group meeting was held under the chairmanship of Director General for Health Services on 4th of January 2025 to review the situation. The health systems and surveillance networks of the country remain vigilant, ensuring the country is ready to respond promptly to any emerging health challenges. There is no reason to worry. தமிழ்நாட்டில் 2 குழந்தைகளின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர்களை கண்காணித்து வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அதிகாரிகளுடன் தமிழக கூடுதல் செயலாளர் தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே HMPV வைரஸ் குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருமல், தும்மல் வரும்போது வாய், மூக்கை துணியால் மூடிக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் வைரஸ் பரவல் காரணமாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிய பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறியுள்ளார். நிலைமையை கண்காணித்து வருவதாக கூறியுள்ள கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ், கர்ப்பிணிகள், நோயாளிகள் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளார். வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்களால் வைரஸ் பரவல் ஏற்படக்கூடும் என்பதால் டெல்லியில் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. குஜராத், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் வைரஸ் பரவலை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு மருத்துவமனைகளுக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் கொண்ட பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளார். மேலும் தொழில் முதலீடுகளை ஈர்த்து பல புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வருகிறார். கல்வி, தொழில் வளர்ச்சி உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையான இடத்தை பெற்றுள்ள நிலையில் தற்போது வேலை வாய்ப்புகள் வழங்குவதிலும் முதலிடம் பிடித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் 2023-2024ஆம் ஆண்டிற்கான வளர்ச்சி குறித்த ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டில் 39,699 சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலம் மொத்தம் 4,81,807 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு 8,42,720 மனித உழைப்பு நாட்களை கொண்டு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா 7,29,123 மனித உழைப்பு நாட்களை கொண்டு 2வது இடத்திலும், குஜராத் மாநிலம் 7,21,586 மனித உழைப்பு நாட்களை கொண்டு 3ஆம் இடத்திலும் உள்ளது. அதாவது தமிழ்நாடு ஒரு தொழிலாளிக்கு சராசரியாக 1.75 மனித உழைப்பு நாட்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மகாராஷ்டிரா ஒரு தொழிலாளிக்கு 1.13 மனித உழைப்பு நாட்களையும், குஜராத் ஒரு தொழிலாளிக்கு 1.37 மனித உழைப்பு நாட்களை மட்டுமே
உருவாக்கியுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் 160 ஆண்டுகளாக முன்னிலையில் இருக்கும் குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களை விட அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கி தமிழ்நாடு சாதனை படைத்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மனித உழைப்பு நாட்கள் தொழிலாளிகள் இடையே பெரிய வேறுபாடு இருப்பதாகவும் இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெல்லி வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்று வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திருமதி அதிஷி குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் இங்கு தனித்து போட்டியிடுவதால் இம்முறை மும்முனை போட்டி நிலவுகிறது. எனினும் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி 3வது முறையாக தலைநகரில் ஆட்சியை பிடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் திருமதி அதிஷி ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர் பட்டியலில் செயற்கையாக 10% வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதாகவும் ஏற்கனவே பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களில் 5.5% வாக்காளர்கள் நீக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முறைகேடுகளை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் சந்தேகத்திற்குரிய வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் தவறான வழியில் ஆம் ஆத்மியின் வெற்றியை தடுக்க சதி நடப்பதாகவும் சாடினார். जब इतने इंक्रिमिनेटिंग प्रमाण, इतना इंक्रिमिनेटिंग एविडेंस सामने आ गया तो हमारा इलेक्शन कमीशन के अधिकारियों से सवाल है कि आपने अभी तक इन्वेस्टिगेशन क्यों नहीं बिठाई? ये तो बहुत बड़ा स्कैम है, ये तो बहुत बड़ा घोटाला है, लेकिन अभी तक इलेक्शन कमीशन के अधिकारियों ने इसमें कोई इन्वेस्टिगेशन नहीं करी है. பெயர் நீக்கம் கோரி 84 பேர் சார்பில் 4283 விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டதாகவும் அவர்களை தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு நேரில் அழைத்தபோது 84 பேரும் தாங்கள் எந்த பெயர் நீக்க விண்ணப்பத்தையும் அனுப்பவில்லை என்று மறுத்ததாகவும் திருமதி அதிஷி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெறுவதாகவும் ஆனால் இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் ஆம் ஆத்மி தோல்வி பயத்தில் இவ்வாறு திசை திருப்பும் நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக டெல்லி பாஜக தலைவர் திரு வீரேந்திர சச்தேவா விமர்சித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதிகள் நடத்திய கன்னிவெடி தாக்குதலில் 8 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். அந்த மாநிலத்தில் மொத்தமுள்ள 33 மாவட்டங்களில் 13க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நக்சல் தீவிரவாதிகள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சத்தீஸ்கர் காவல்துறை சார்பில் 2008ஆம் ஆண்டு மாவட்ட ரிசர்வ் குரூப் என்ற சிறப்பு படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. இவர்கள் வனப்பகுதிகளில் முகாம் அமைத்து நக்சல் தீவிரவாதிகளை வேட்டையாடி வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் இதுவரை சத்தீஸ்கரில் 80% நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் 90க்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டன. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை நாராயண்பூர், தண்டேவாடா மாவட்ட எல்லைப் பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட சிறப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அபுஜ்மாத் வனப்பகுதியில் நக்சல் தீவிரவாதிகள் மறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இருதரப்புக்கும் இடையே நள்ளிரவு வரை துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 5 நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அபுஜ்மாத் வனப்பகுதியில் என்கவுண்டர் நடத்திய படை வீரர்களில் ஒரு பிரிவினர் நேற்று பிஜாப்பூர் மாவட்ட வனப்பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அம்பிலி பகுதியில் அவர்கள் கார் சென்றபோது சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடி வெடித்து சிதறியது. இதில் கார் தூக்கி வீசப்பட்டதில் அதில் பயணம் செய்த 8 வீரர்கள் மற்றும் ஓட்டுநர் உயிரிழந்தனர். காரின் பாகங்கள் சுமார் 30 அடி தொலைவிற்கு வீசப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஐஜி சுந்தர்ராஜ், சம்பவ இடத்திற்கு கூடுதல் படைகள் அனுப்பப்பட்டு வனப்பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். நக்சல் தீவிரவாதிகள் விரக்தியில் இருப்பதாக தெரிவித்துள்ள மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ, நக்சல் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று கூறினார். தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்த வெடிகுண்டு நிபுணர்கள் கன்னிவெடி நேரிட்ட பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தியதில் தாக்குதலுக்கு 100 கிலோ வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கனடா பிரதமர் மற்றும் லிபரல் கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து ஜஸ்டின் ட்ரூடோ விலகினார். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் லிபரல் கட்சியை வெற்றி பெற வைத்து ஆட்சியை கைப்பற்றி பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ தேர்வு செய்யப்பட்டார். அரசியலில் புதிய முகமாகவும் இளம் தலைவராகவும் இருந்த 43 வயதான ட்ரூடோ வெளிப்படையான குடியேற்ற கொள்கையை மையமாக கொண்ட ஒரு புதிய வகை அரசியலை அளிப்பதாக உறுதியளித்தார். அவரது 10 ஆண்டு கால ஆட்சியில் செல்வந்தர்கள் மீதான வரியை அதிகரித்தார். ஆனால் அடுத்தடுத்து எழுந்த ஊழல் புகார்கள் மற்றும் கனடாவில் செலவினங்கள் அதிகரிப்பு ஆகியவற்றால் ட்ரூடோ அரசு மீது மக்களுக்கு அதிருப்தி எழுந்தது. சொந்த கட்சி எம்பிக்களும் பதவி விலகுமாறு அவருக்கு நெருக்கடி அளித்தனர். இந்நிலையில் ஒட்டாவோ நகரில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரூடோ
பிரதமர் பதவியில் இருந்தும் லிபரல் கட்சி தலைவர் பதவியில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார். லிபரல் கட்சிக்கு அடுத்த தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை பதவியில் நீடிப்பதாக ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். குடும்பத்துடன் நடத்திய நீண்ட ஆலோசனைக்கு பிறகே இந்த முடிவை எடுத்ததாகவும் கனடா நாட்டின் அரசியலை மீண்டும் மாற்றியமைக்க வேண்டிய நேரம் இது என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அரசியல் சூழலில் உள்ள பதற்றம் குறையும் என்ற ட்ரூடோ, கனடா மக்கள் எதிர்கொள்ளும் சிக்கலான பிரச்சனைகளில் கவனம் செலுத்தும் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதை அடுத்து முன்னாள் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட், மத்திய வங்கியின் முன்னாள் தலைவர் மார்க் கார்னி ஆகியோர் தலைவர் பதவிக்கான போட்டியில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 12.80 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் திரு RN ரவி நேற்று உரையாற்றாமல் வெளியேறிய நிலையில் அவரது உரையை பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வாசித்தார். அந்த உரையில் தேசிய அளவில் முத்திரை பதித்த பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்திய வரலாறு தமிழ்நாட்டிற்கு உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் தினந்தோறும் 17.53 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்படுவதுடன் நான் முதல்வன் திட்டத்தால் இதுவரை 2,58,597 மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் புதுமை பெண் திட்டத்தால் 4,25,000 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டத்தால் 3,52,000 மாணவர்கள் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெற்றும் பயனடைந்து வருகின்றனர் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்களின் 12.80 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2 கோடி பேர் பயனடைந்துள்ளதாகவும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் 1,15 லட்சம் பெண்களுக்கு 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவதாகவும் இதுவரை 5.71 கோடிக்கும் அதிகமான கட்டணமில்லா பேருந்து பயணங்களை பெண்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட அரசால் எடுக்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அதிக அளவில் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் உரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடமை தவறிய ஆளுநர் RN ரவியை குடியரசுத் தலைவர் உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் வெளியேறிய சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது செயலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கி. வீரமணி ஆளுநரின் செயல்பாட்டில் மிகப்பெரிய அரசியல் தூண்டுதல் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். பதவி பிரமாணம் எடுத்ததற்கு நேர் விரோதமாக ஆளுநர் செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அவருடைய கடமை தவறியவர் என்ற காரணத்துக்காக இந்த ஆளுநர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அரசியல் சட்டத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துகின்ற ஒரு அரசாக இருந்தால் குடியரசுத் தலைவரால் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இந்தியாவில் ஒருபுறம் அரசியல் சட்டத்திற்கு 75வது ஆண்டு கொண்டாடிக் கொண்டு மறுபுறம் அரசியல் சட்டத்தை உடைப்பதை மத்திய பாஜக அரசு உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் சிறப்பாக கொண்டாட வசதியாக 21,907 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக சென்னையில் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பொங்கல் பண்டிகையையொட்டி 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். சென்னையில் கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறிய திரு சிவசங்கர், பொங்கல் முடிந்து பிற ஊர்களிலிருந்து சென்னை திரும்ப வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 15,800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். வழக்கமாக இயக்கப்படும் 8,368 பேருந்துகளுடன் கூடுதலாக 5,736 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13ஆம் தேதி திங்கட்கிழமை வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அந்த பேருந்துகள் 3 பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. 4 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 14,104 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பிற ஊர்களிலிருந்து 7,800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 21,904 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதிக கட்டணம் வசூலிக்கும் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சிவசங்கர் எச்சரித்தார்.
கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும், காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும். மாதவரத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திரா செல்லும் பஸ்களுடன் திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லும் குறிப்பிட்ட சில பஸ்கள் இயக்கப்படும். மற்ற அனைத்து பஸ்களும் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து இயக்கப்படும். இந்த சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலும் www.tnstc.in என்ற இணையதள முகவரியிலும் TNSTC அபிஷியல் ஆப் என்ற செயலியிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மெட்ரோ ரயில்களில் பயன்படுத்தி வந்த சிங்கார சென்னை பயண அட்டையை இனி மாநகர பேருந்துகளிலும் பயன்படுத்தி பயணிக்கும் வசதி அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில்கள், புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் மாநகர பேருந்துகளில் ஒரே ஸ்மார்ட் அட்டையை ஸ்வைப் செய்து எளிதாக பயணிக்கும் திட்டம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் பயன்படுத்தும் வகையில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை 2023ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. ரீசார்ஜ் செய்து கொள்ளும் வகையில் இருக்கும் ஸ்மார்ட் அட்டையை பயன்படுத்தி மாநகர பேருந்துகளிலும் பயணம் செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதனை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் நேற்று தொடங்கி வைத்தார். ஸ்டேட் வங்கி மூலம் 50,000 ஸ்மார்ட் அட்டைகள் கட்டணமின்றி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் திரு ஆல்பர்ட் ஜான் வர்கீஸ் தெரிவித்தார். இந்த அறிமுகம் பண்ணியிருக்கிறோம். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இனிஷியலாக 50,000 கார்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு வாங்கி அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம அந்த கார்டு வாங்கிட்டு அதை டாப்அப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். மினிமம் டாப்அப் பண்ணுறது 100 rupeesங்க. அதை டாப்அப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அந்த டாப்அப் பண்ணியாச்சுன்னா அந்த டாப்அப் பண்ணி இருக்கக்கூடிய தொகைக்கு நம்ம சிஎம்ஆரில் இருந்தாலும் இல்லை எம்டிசியில் இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாம். முதற்கட்டமாக கோயம்பேடு, பிராட்வே பேருந்து நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை மையங்களில் ஸ்மார்ட் அட்டைகள் வழங்கப்படும் என திரு ஜான் வர்கீஸ் கூறினார். நடத்துனர்கள் ஆன்லைன் மற்றும் மாநகர் போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்களில் ஸ்மார்ட் அட்டையை ரீசார்ஜ் செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அயர்லாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிக்கான இந்திய மகளிர் அணிக்கு ஸ்மிருதி மந்தனா தலைமை தாங்குவார் என BCCI அறிவித்துள்ளது. இந்தியா வரவுள்ள அயர்லாந்து பெண்கள் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்க உள்ளது. போட்டிகள் அனைத்தும் குஜராத் மாநிலம் ராஜ்காட்டில் வரும் 10, 12, 15ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான இந்திய வீராங்கனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தொடரில் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுருக்கும் பந்து வீச்சாளர் ரேணுகாவுக்கும் ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. துவக்க ஆட்டக்காரர் ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான அணியில் தீப்தி சர்மா, பிரத்திகா ராவல், ஹர்லின் தியோல், ஜெமிமா ரோட்ரிகஸ், உமா சௌத்ரி, ரிச்சா கோஷ், தேஜல் ஹசாபனிஸ், ராகவி பிளிஸ்ட், மின்னு மாணி, பிரியா மிஸ்ரா, தனுஜா கன்வார், திதா சாது, சைமா, சயாலி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அயர்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அயர்லாந்து அணிக்கு எதிராக 12 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள இந்திய மகளிர் அணி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் 10ஆம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 11ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அதிகாலை பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் அறிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் உதகை, வால்பாறை, கொடைக்கானல் உள்ளிட்ட மலை வாசஸ்தலங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். HMPV வைரஸ் பரவல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறியுள்ள தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி வாக்காளர் பட்டியலில் பெயரளவில் முறைகேடு நடைபெற்று வருவதாக அம்மாநில முதலமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.